ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வாங்கின மீன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மீன் எப்போயுமே கிடைக்காது, சீசன் டைமில் தான் கிடைக்கும். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிடைச்சா விட்டுறாதீங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகும் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் பொடி வெங்காயம் நல்லா நிறையா போட்டுக்கோங்க. தக்காளி பச்சை மிளகாய் இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு அரை வதங்கல் வந்ததும் புளித்தண்ணி, நான் இன்றைக்கி மாங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு மசாலா, மஞ்சப்பொடி, காரத்துக்கு தக்கன வத்தப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் கூட சின்ன சீரகம் வெள்ளைப்பூடு இவ்வளவும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிட்டு அந்த அரைச்ச தேங்காய் கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு நல்ல பெரிய தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம், ஒரு கை நிறைய பொடி வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு நல்ல ஒரு பல்ஸ் இல்லைன்னா 2 பல்ஸ் அடிச்சுக்கோங்க. ரொம்ப மையாலாம் அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு அடித்தா போதும். அரைச்சி கொண்டு வந்து குழம்போடு ஊற்றி நல்லா குழம்பு கொதித்து வற்றி வரும்போது கழுவி வச்சுருக்க மீனை தூக்கி போட்டுருங்க. மீனை தூக்கி போட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை மேலே தூவி விட்டு தீயை அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு தனியாக எண்ணெய் தனியாக இருக்கும். நல்லா செவந்து குழம்பு ரெடின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க. மீன் குழம்பு ரெடி. இன்றைக்கி நான் இந்த மீனில் கொஞ்சம் எடுத்து பொரிக்கவும் செஞ்சுருக்கேன். குழம்பு செம டேஸ்ட்டில் வந்திருந்தது. சாப்பாடு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.